ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான டிக்கெட் ரூம் புக்கிங் பத்தின லேட்டஸ்டான நோட்டிபிகேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவோட புக்கிங் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க ஜனவரி மாசத்துக்கு. இந்த புக்கிங் பொறுத்த வரைக்கும் 3 மணிக்கு அப்படின்றது 3:05க்கு தான் ஓபன் ஆச்சு. இப்போ லிங்க் நீங்க கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 4 நிமிஷம் உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வருது. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு சேவா புக் பண்றதுக்கான அவைலபிள்ஸ் எதுவுமே காட்டல. பேஜ் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ மேபி வெப்சைட் அப்டேட் ஆகினா உங்களுக்கு கரெக்ஷன் ஆகலாம். ஆப்லையும் ட்ரை பண்ணி பார்த்தா சேம் அதே எரர் தான் காட்டுது. ஸோ உங்களுக்கு வெப்சைட்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து காட்டுது. இதுல ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஸ்ரீவாரி ஆல் காட்டுது. கீழே வந்து நமக்கு ஜனவரி மாசத்துக்கான சேவா டேட் எல்லாம் காட்டும். எந்த டேட்டுமே வந்து காட்டல. இந்த மாதிரி தான் எரர் வருது. உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வருது அப்படின்றனால நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே அதே எரர் தான். ஆப்பை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா ஆப்ல வந்து உங்களுக்கு மந்த் வந்து ஓப்பன் ஆகுது. ஜனவரியில எதுவுமே கிரீன்ல ஷோ ஆகல. இந்த எரர் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ யாராவது வீடியோ பார்க்குறவங்க புக் பண்ண ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் விட்டு ட்ரை பண்ணி பாருங்க. மேபி அப்டேட் ஆனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே தான் இருக்கு. அதுக்கு அடுத்து என்னென்ன லேட்டஸ்டான நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வர 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் ஜனவரி மாசத்துக்கு ஓபன் பண்றாங்க. ஜனவரி 2ஆம் தேதியில இருந்து ஓபன் ஆகும். சம்டைம்ஸ் மார்கழி மாசத்துல அவங்க ஓபன் பண்ணலன்னா ஓபன் ஆகாது. லாஸ்ட் இயர்ல ஓபன் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் வந்து டிசம்பர்ல இருக்கக்கூடிய டேஸ்ல வந்து வைகுண்ட துவார தரிசனம் வாரனால ஃபுல்லாவே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் டேக்கு தான் ஓபன் பண்ணியிருந்தாங்க. எதுவா இருந்தாலும் புக்கிங் ஓபன் ஆனாதான் தெரியுங்க. ஜனவரி மாசத்துக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் வேணும்னா வர திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ டிக்கெட் தான். நீங்க எதுவுமே பே பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்த புக்கிங் வந்து 23ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணிட்டு தர்ஷன் டிக்கெட்டோட சேர்த்து விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து 11 மணிக்கு ஓபன் ஆகுது. இது ஜனவரி மாசத்துக்கு ஜனவரி 2ஆம் தேதியில இருந்து ஓபன் ஆகும். அதுக்கு அடுத்து 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசன டிக்கெட் வந்து ஓபன் பண்றாங்கங்க. ஜனவரி மாசத்துல யாராவது சீனியர் சிட்டிசன் தர்ஷன் போற மாதிரி இருந்தா ட்ரை பண்ணுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் மினிமம் ஏஜ் வந்து இருக்கு. மற்ற எந்த கேட்டகரிக்கும் ஏஜ் கிடையாது. 65 வயசுக்கு மேல இருக்கணும். கூட போகக்கூடிய ஸ்பௌஸோ அவங்களோட பிளட் ரிலேஷன்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கணும். ஆதார் கார்டு வந்து நீங்க ஏஜ் ப்ரூஃப்க்கு அப்லோட் பண்ணணும். மாற்றுத்திறனாளியா இருந்தீங்கன்னா உங்களுக்கான மாற்றுத்திறனாளி ஐடி கார்டை நீங்க அப்லோட் பண்ணணும். ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. இப்போ மேரிடா இருந்தீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போகலாம். இல்லைங்க நான் வந்து ஏஜ் கம்மி தான் அப்படின்றவங்க உங்க அம்மா அப்பாவையோ இல்லைன்னா வந்து உங்க தம்பி தங்கச்சி அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வேணும்னா நீங்க கூட்டிட்டு போகலாம். ஒரு டிக்கெட்ல 2 பேத்துக்கு தான் புக் பண்ண முடியும். ஸோ மாற்றுத்திறனாளி அவங்க கூட போகக்கூடிய அட்டண்டன்ட், ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். இதுவே எனக்கு வந்து ஏதாவது சர்ஜரி பண்ணிருக்கு, என்னால மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றவங்க மெடிக்கல் சர்டிபிகேட்டை வச்சு நீங்களும் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஜனவரி மாசத்துக்கு வர 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ 3 புக்கிங் இருக்கு. 24ஆம் தேதி ஜனவரி மாசத்துக்கான 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் அப்டேட்டும் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இதுவும் ஜனவரி 2ஆம் தேதியில தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்து இப்ப இந்த ஜனவரி மாசத்துக்கெல்லாம் யார் யாரெல்லாம் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமான காமன் அக்கமடேஷன் வந்து திருமலை திருப்பதி 2க்குமே ஓப்பன் பண்றாங்க 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு. ஸோ இந்த லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் நோட் பண்ணிக்கிங்க. அங்க பிரதர்ஷன டிக்கெட், அதே மாதிரி ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட டிக்கெட், சீனியர் சிட்டிசன் டிக்கெட், 300 ரூபா தர்ஷன் டிக்கெட், அதுக்கு அடுத்தது திருமலையோட அக்கமடேஷன். ஸோ இதெல்லாமே என்னன்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்ற அப்டேட் லேட்டஸ்ட்ல வந்திருக்கு. ஜனவரி மாசத்துக்கான 500 ரூபா வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ல எரர் வந்து இருந்துச்சுங்க. இந்த எரர் இப்போ வந்து சால்வ் ஆயிருச்சு. யாராவது இவ்வளவு நேரம் எரரா இருந்தனால என்னால புக் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். இதுல வந்து இப்ப பாருங்க ஜனவரி மாசத்துக்கு எல்லாமே கிரீன்ல வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. 3:05 போல ஓப்பன் ஆச்சு. ஆனா 3:30 மணி வரைக்குமே இந்த பேஜ் எதுவுமே வந்து ஓப்பன் ஆகாத எரர் வந்து இருந்தது. இப்ப எரர் சால்வ் அவுட் ஆயிடுச்சு. யாருக்காவது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும்னா புக் பண்ணிக்கோங்க. சேம் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் மாதிரியே தான் இது. இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் பார்க்கணும்னா உங்களுக்கு ஜனவரி 2ஆம் தேதி நீங்க தரிசனம் போகணும் அப்படின்னா டிசம்பர் மாசம் 30 29ஆம் தேதியும் நீங்க வந்து சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டேட்டு கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டேட்ல உங்களுக்கு என்னென்ன சேவாஸ் டிக்கெட் அவைலபிள் இருக்கு அப்படின்னு நீங்க காட்டும். இப்போ நம்ம வந்து ஆர்ஜித பிரம்மோற்சவத்துல ஏதாவது ஒரு டிக்கெட் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கிளிக் ஹியர் ஃபார் தர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 1ஆம் தேதி தவிர மீதி எல்லா நாளுமே உங்களுக்கு தர்ஷன் அவைலபிலிட்டியில தர்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த டேட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா எந்தெந்த ஸ்லாட்ல எவ்வளோ டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும்.
இதுல வந்து நமக்கு அதிகமா டிக்கெட் குவாலிட்டி கொடுக்கறது வந்து எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணோற்சவத்துல தான் கொடுப்பாங்க. கல்யாணோற்சவம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லாட்டுக்கு ஒரு 210 220 டிக்கெட் ஓகேங்களா. ஸோ 220 டிக்கெட் கொடுக்குறாங்க. மத்தியானம் 2 மணிலேருந்து உங்களுக்கு ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கணும். சேவா டிக்கெட் புக் பண்ணிட்டு புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு நீங்க தர்ஷன் டிக்கெட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இல்ல புக்கிங் ப்ராசஸ் நீங்க முடிச்சதுமே உங்களுக்கு டிக்கெட் வந்து அவைல் பண்ற ஆப்ஷன் காட்டுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். இப்போ ஜனவரி மாசத்துல உங்களுக்கு 1ஆம் தேதியை தவிர மீதி எல்லா நாளுக்குமே தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. மீதி எதுவுமே பிளாக் பண்ணல. யாருக்காவது பொங்கலுக்கெல்லாம் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. இது 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். இப்போ வந்து ஒர்க்கிங் ஆயிட்டு இருக்கு. ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. டிக்கெட் புக் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதுல தர்ஷன் டிக்கெட் அவைல் பண்ணும்போது மட்டும் நீங்க ஆதார் கார்டை போட்டோ எடுத்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்ககிட்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்குன்னா அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து 2 பேருக்குன்னா 2 போட்டோ அப்லோட் பண்ணணும். ஒருத்தருக்குன்னா ஒரு போட்டோ அப்லோட் பண்ணணும். முக்கியமா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்னைக்கு தர்ஷன் போறீங்களோ அந்த தர்ஷனுக்கு முன்னாடி வர மாதிரி சேவா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 17ஆம் தேதி வந்து பாருங்க செலக்ட் பண்றேன். ஆனா நான் வந்து 15ஆம் தேதி தான் தரிசனம் போகணும். இப்போ 17ஆம் தேதி நீங்க செலக்ட் பண்ணிட்டு சேவா வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத காட்டுறேன். ஸோ உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேலதான் தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் வேண்டாம் அப்படின்னா டிசம்பர்ல ஒரு நாள்ல புக் பண்ணிட்டு ஜனவரியில எப்ப வேணாலும் தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. புக்கிங் வந்து ஓப்பன்ல இருக்கு. 30 மினிட்ஸ் லேட் ஆனனால நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.